மதுரையில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய லாரி ஓட்டுநரை கைது செய்யக்கோரி விபத்தில் உயிரிழந்த மகேஸ்வரி என்பவரின் உறவினர்கள் கப்பலூர் டோல்கேட் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், இந்த விபத்து எப்பொழுது நேரிட்டது? விபத்தில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? அவர்களுடைய ஆதங்கம் என்ன? அரசு இதை எப்படி கையாண்டு வருகிறது? காவல்துறையின் நடவடிக்கை என்ன? சொல்லுங்க. வணக்கம். நேற்றைய தினம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தனக்கங்குளம் பகுதியில் 4 வழிச்சாலையில் இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே மகேஸ்வரி என்பவர் தலை நசுங்கி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உடலை மதுரை திருமங்கலம் அரசு ராஜாஜி திருமங்கலம் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது. இது இன்று பிரேத பரிசோதனை முடித்து அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் கப்பலூர் டோல்கேட் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் கப்பலூர் டோல்கேட் பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதாவது தனக்கங்குளம் பகுதியில் வசித்த பெரியசாமி என்பவரும் மகேஸ்வரி என்பவர், அவருடைய மனைவி மகேஸ்வரி, பேரன் நிதிஷ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் நேற்று தனக்கங்குளம் பகுதியில் 4 வழி சாலையில் வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்கள் பின்னால் வந்த அடையாளம் தெரியாத லாரி அவர்கள் மீது மோதியதில் மகேஸ்வரி என்பவர் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முன்புறம் வந்து பேரன் நிதிஷை அவர் தூக்கி எறிந்ததில் பேரன் காப்பாற்றப்பட்டார். இதனைத் தொடர்ந்து மகேஸ்வரியின் உடல் திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. விபத்தை ஏற்படுத்திய லாரி வேகமாக சென்றதால் அடையாளம் தெரியாத லாரி என்று காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனால் லாரியின் ஓட்டுநர், லாரி மற்றும் கைது செய்யக்கோரி மகேஸ்வரியின் உறவினர்கள் கப்பலூர் சுங்கச்சாவடியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது. இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அங்கு வந்துள்ள காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி விரைவில் லாரி ஓட்டுநரை கைது செய்யுமாறு வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் பிறகு அவர்கள் கலந்து சென்றனர். மோகன், விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில். இல்லை 10:30 நடந்துச்சுண்ணே சம்பவம். இன்ன வரைக்கும் கோர்ட்டு ஸ்டேஷனில் வந்து இன்ன வரைக்கும் கேஸ் எடுக்கவே இல்லை. யாருமே கேட்டால் வண்டியை பிடிச்சிட்டோம், வண்டியை பார்த்தாச்சு, எஃப்ஐஆர் போட்டிருக்கோம், எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் காலைல வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் இப்போ நேராக நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம். ஆஸ்பத்திரிக்கு போய் பாடியாக போனப்போ எஃப்ஐஆர் காப்பி கொண்டு வந்து போலி எஃப்ஐஆர் கொடுத்துக்கிட்டு வண்டி என்ன கண்டுபிடிக்கல, இன்னும் வண்டி நம்பரை போட்டு நாங்கள் எஃப்ஐஆர் பண்ணல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் எப்படி ஏற்றிட்டு நான் வாங்கிட்டு போட்டேன். எடுத்து முடியாது எங்கள் அம்மாவுக்கு யார் நீதி கொடுப்பா? காலைல 10 மணிக்கு அரைஞ்சு சொன்னாங்க பாடியா. இன்ன வரைக்கும் எனக்கு பாடி இல்லை. நான் என்ன பண்ணிட்டு நான் கேஸ் போடுறதா இல்லை அவங்க மேலே கேஸ் எடுக்கிறதா? யார் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கண்ணே. எங்களுக்கு நான் ஒத்துழைக்க மாட்டாங்க. போலீஸ்காரங்களே ஆராய்ச்சி பண்ணுறாங்கண்ணே, அடிக்கிறாங்க, கேஸ் போடுறேன்றாங்க எங்கள் மேலே. நாங்கள் கேட்டால் அவங்களை அடிப்புன்றாங்க. எங்கள் அம்மா உங்களுக்கு அடித்து போட்டு போகணும் லாரி. இன்னும் லாரிக்காரங்களும் பிடிக்கல, கேஸு இன்னும் நடக்கலை. எங்களுக்கு ஒரு நீதி நியாயமும் கிடைக்கலங்க சார். எங்கள் அண்ணனை 2 பேர்த்தையும் கூப்பிட்றாங்க. 2 பேர்த்த கூப்பிட்டு போய் எங்கள் அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன சார் பண்ணுறது? அவங்களோட உத்தரவு கொடுப்பாங்களா சார்? யார் சார் உங்களை போலீஸ்காரங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு நீதிமன்றம் கிடச்சிச்சு? நான் தகுந்த நடவடிக்கை எடுத்தாங்களா சார்? எங்களுக்கு எப்படி சார் நடவடிக்கை கிடைக்கணும் உத்தரவாதம் கொடுக்குறது? நாங்கள் அதை தான் சார் போராட்டத்தில் ஈடுபட்டோம். இப்போ நாங்கள் 2 மணி நேரம் டைம் கேட்டிருக்காங்க சார். 2 மணி வரையும் நாங்கள் பார்ப்போம் சார். 2 மணி நேரத்துக்கு மேலே எங்களுக்கு டைம் கிடைக்கல. எனக்கு என்ன சார் பண்ணுறது?